ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தேன் அந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்லும். ஸோ எப்போன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஸோ நைட்டோட நைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் உண்மை. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பேசலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம நேற்று எல்லாருமே பேசியிருக்காங்க. நீ ஏன் பேச நிறைய பேர் கேட்கலாம். ஸோ எனக்கு என்னென்னா நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. என்னென்ன கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கிளியராக வந்து எனக்கு கிளியராக தெரியாதனால தான் நேற்று சொல்ல முடியல. ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸில் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ்ன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 10 வரைக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னது ஒரு ஃப்ளோவில் போயிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றது டீட்டெயிலாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே சொன்ன விஷயங்கள் தான். ஸோ பஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது 2027 வரைக்குமே எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் தெளிவாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் வந்து 120 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த விஷயம் தான். 120 கோடி பர்ஸ் வேல்யூ. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆஸ் யூஸ்வல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வந்து 5+1 சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக 5+1 தான் வந்து இப்போது 6ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6ல் நம்ம 6 பேருமே ரீட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டிஎம் கார்டு இருக்குமா? ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கு கிளியரான சார்ட் இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம 5 பிளேயர் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஎம் இருக்குது. ஸோ அதை தெளிவாக எல்லோரும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 6 பிளேயரா 5 பிளேயரா அதுதான் எல்லோரும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரீட்டைன்டு பிளேயர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி லிஸ்ட்டு. ஸோ சேலரின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஹைக் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். 16 கோடி 17 கோடி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 20 கோடி சொல்லிட்டு இருந்தது 18 கோடியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேயருக்கு 18 கோடி, அதுக்கடுத்து 14 கோடி, அதற்கடுத்து 11 கோடி. ஸோ இது வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சு தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக திரும்பவும் 18, 14 வந்து தான் வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் திரும்பவும் வந்து 4th பிளேயருக்கு வந்து 18 கோடி ஏன் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூல்ஸை அனௌன்ஸ் பண்ணும்போது நிறையா ஃப்ரான்ச்சைஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது உண்மை தான். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பஞ்சாப் சொல்லி தான் ஆகணும். ஸோ நம்ம பிரீத்தி சிந்தா அக்கா வந்து எங்கேயுமே எப்போவுமே வந்து போல்டு அடிப்பாங்க, எல்லோரும் தெரியும் தான். ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் 5 பிளேயர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு மெகா ஆக்ஷன் வைக்கணும்? மெகா ஆக்ஷனை வைக்க வேண்டாம் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற விதமாக தான் இந்த ஆக்ஷன் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எப்போவுமே வந்து 5 பிளேயர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் கணக்கு தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பர்சன்டேஜ்னால் ஒரு டோட்டலாக வந்து 60 கோடி 70 கோடி கொடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் பிளேயர்ஸ்க்கு எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கும் வந்து ஒரு செக் வச்சுருவேன் தான் கண்டிப்பாக சொல்லணும். இப்போது வந்து ஒரு 3 பேர் வந்து ரிட்டன்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதற்கு அடுத்தபடியே 4வது பிளேயர் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து 18 கோடின்றது எந்த அளவுக்கு ஒரு பர்ஸு வேல்யூவில் அது முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ திரும்பவும் ஒரு 4வது பிளேயருக்கு அத்தனை கோடி கொடுப்பாங்கன்னு சொல்லி டவுட்டு தான். ஸோ அதற்கடுத்தும் பார்த்தீங்கன்னா 14 கோடி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நானும் பார்த்த எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஒரு கிளியராக ஒன்று தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 பிளேயர் தான் அதிகபட்சம் இருப்பாங்க டீம்ஸுக்கு. ஒரு சில டீம்ஸ் மட்டும் தான் 5 பிளேயர் ரிட்டைன் பண்ணுவாங்க. அது எந்த டீம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்னா மும்பை இந்தியன்ஸ். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பஞ்சாப் இந்த மாதிரி கேட்டனால தான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு தான் இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் பிளேயர் லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக 5ன்றது போதாத ஒரு விஷயந்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் பர்ஸ் விலை குறை தான் செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவங்க கோர் அவங்ககிட்ட இருக்கும்போது மினிமம் அமௌண்ட் வச்சு அவங்க கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு போவாங்க. ஸோ எப்போவுமே நடக்கிற விஷயங்கள் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லியிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேர் இல்லை 5 பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம சிஎஸ்கே சாதகமாக தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2வது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 அன்கேப்டு பிளேயர் மினிமம் ஒரு அன்கேப்டு பிளேயர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 பிளேயர் மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு அதற்கு அடுத்தபடியாக 2 அன்கேப்டு பிளேயர் பண்ணால் கண்டிப்பாக 4 கோடி தான் வரும். ஸோ அதுலேயும் கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம தலை தோனி அவர்களை வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அந்த பொசிஷனில் வைக்கலான்னு இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு வந்து ஐபிஎல்லே இந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸில் அன்கேப்டு பிளேயர் வந்து வைக்கலாம்னு சொன்னது காரணமே மெயினாக தோனியாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த அடிஷ்னல் ஒன்று நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சமீர் ரிஸ்வி தான். ஸோ சமீர் ரிஸ்வியை நம்ம லாஸ்ட் ஆக்ஷன் வந்து 8.40 crores வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி பார்த்தாலும் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா 4 கோடி தான் வரும். ஸோ அதுலேயும் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்லாட்டில் ஒரு அன்கேப்டு பிளேயரா இல்லாட்டி கடைசி 2த்துலையும் அன்கேப்டு பிளேயர் வைக்கலாமா? எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஷன் போயிட்டு தான் இருக்குது. இது ஒரு கிளியர் சார்ட் கிடைக்கலன்னு தான் உண்மை. ஸோ அதற்கடுத்தபடியாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு பிளேயருக்கு பர் மேட்ச்சுக்கு வந்து 7.5 lakhs கொடுக்குறது உண்மையிலே வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு நல்ல பிளேயரு ஆனால் ரொம்ப மினிமம் பேலன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக மினிமம் பிட்டு அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்காங்க.
ஸோ அதுலேயும் வந்து அவருக்கு வந்து சில மேட்ச் விளையாடுவார், சில மேட்ச் விளையாட மாட்டாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் வாங்கிட்டாலும் அவங்களுக்கான சேலரி கொடுத்தாகணும். இருந்தாலும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஒரு 20,00,000க்கு வாங்கிட்டு 20,00,000 40,00,000 வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே அந்த அமௌண்ட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த பிளேயர் வந்து மேட்ச்சில் விளையாடுறாங்கன்னா, பிளேயிங் 11ல் இருந்தாங்கன்னா, பர் மேட்ச்சுக்கு 7.5 லேக்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அது ஒரு பெரிய பிளேயராக இருக்கட்டும், இல்லாட்டி சின்ன பிளேயராக இருக்கட்டும், ஒரு பிளேயிங் 11ல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தாகணும். இன்க்ளூட் இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்து அதுவும் வளர்ந்து வர பிளேயர்ஸுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவான விஷயமா தான் இருக்கும். ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸ்னால் கண்டிப்பாக அவங்க 15 கோடி 18 கோடின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் சின்ன பிளேயர்ஸ்லாம் அதுவும் புதுசாக வர அன்கேப்டு பிளேயர், அடுத்த ஆக்ஷனில் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு, ஸோ இவங்களுக்குலாம் வந்து பர்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணுன்றக்காண்டி பிசிசிஐ எடுத்த ஒரு முடிவு உண்மையிலே வந்து இந்த முடிவுக்கு வந்து எல்லாருமே வந்து பாராட்ட தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஐபிஎல்லை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுன்றக்காக இப்போயும் இன்டர்நேஷனல் லெவலில் தான் இப்போ இருக்குது, வேறு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபுட்பால் வந்து எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரிக்கெட்டையும் கொண்டு போகணும். ஸோ அதற்காக தான் மெயினாக இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் உள்ளே கொண்டு வந்ததே. ஸோ ஒரு ஃபுட்பாலு இல்லை ரக்பிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காயமோ இல்லை டயர்ட் ஆகிட்டாரு ரொம்ப இதாக இருக்குன்னா டக்குன்னு வந்து நடுவில் இன்னொரு பிளேயர் புது பிளேயர் உள்ளே போகும். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி விஷயம் நம்ம கிரிக்கெட்லையும் கொண்டு வரதுக்காக தான் நம்ம இம்பேக்ட் பிளேயரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து 2027 வரைக்கும் இருக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு பிளேயர் வந்து 14 மேட்ச்சும் விளையாடுறாருன்னா கண்டிப்பாக மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கோடி வந்து அவருக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஐபிஎல்ல இடம் கிடைக்கணும்னு எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரூல் வந்து எல்லாருமே இப்போ பாராட்டி தான் இருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக இப்போ ரிட்டர்ன்டு பிளேயர் லிஸ்ட்டை பொறுத்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் குறையுன்றது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தால் நம்ம சைடு சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டீம் வந்து 6 பிளேயருமே ரிட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க பர்ஸ் வேலையில் பார்த்தீங்கன்னா 79 கோடி வந்து போயிருந்துருக்காங்க. அவங்க ஆக்ஷனுக்கு போகும்போது 41 கோடியில் தான் போவாங்க. இதே இது 2 அன்கேப்டு பிளேயரோட ரிட்டைன் பண்ணாங்கன்னா ஸோ அப்படியே ஒரு 10 கோடி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 51 கோடியோட அவங்க ஆக்ஷன் போவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இந்த பஞ்சாப் மாதிரி ரிட்டைன் பண்ண முடியாத டீம்ஸுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான் கண்டிப்பாக எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ 3 பிளேயர் மட்டும் ரிட்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பர்ஸ் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம யோசிக்கலாம், ஒரு 4வது பிளேயருக்கு 18 கோடி கொடுக்கணுமான்னு. ஸோ அதே வந்து நம்ம ஆக்ஷனில் விட்டு ஆக்ஷனில் போய் எடுத்தோன்னா அவர் 10 கோடி 12 கோடிக்கு தான் போவார் அப்படின்ட்டு இருந்தோம்னா மேக்ஸிமம் வந்து ஆக்ஷனில் போய் எடுத்துக்கலாம். அதுலேயும் ஆர்டிஎம் கார்டு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிஎம் கார்டுன்னு சொன்னோன்னா ஆர்டிஎம் கார்டை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆர்டிஎம் கார்டை பற்றி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் அது ப்ராப்பராக இல்லைன்றதான் உண்மை. ஸோ இப்போ ஆர்டிஎம் கார்டை பற்றி அவங்க கிளியர் எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் வந்து இப்போ நான் வந்து 4 பிளேயர் தான் எங்கள் டீமில் வந்து 4 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ மிச்சம் 2 பிளேயர் வந்து ரீட்டைன் பண்ணலை. அதில் ஒரு அன்கேப்டு பிளேயர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அந்த 2 ஆர்டிஎம் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து டீமில் போய் ஒருத்தர் வந்து நம்ம டீமில் இருக்க ஒரு ஷிவம் துபே வந்து ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்ம ஷிவம் துபே வந்து ஆக்ஷனை விட்டாச்சு, ஸோ அவரை நம்ம ஆர்டிஎம் எடுக்கலாம் அப்படி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஷிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக 12 கோடி போகிறாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்ஸிமம் 12 கோடி தான் போயிருக்கணும்னா, இப்போ வந்து சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆர்சிபி சைட்லேருந்து என்னென்னா அவனுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து சென்னை வந்து வாங்க போகிறாங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரோம். நீங்கள் ஷிவம் துபேக்கு மேக்ஸிமம் எத்தனை கோடி கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? 12 கோடியாக இருக்கலாம், 12.5 கோடியாக இருக்கலாம், இல்லை நாங்கள் வந்து 18 கோடி நாங்கள் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஒரு 18 கோடியாக இருக்கலாம், 20 கோடியாக கூட இருக்கலாம். இப்போ ஆர்சிபி வந்து நாங்கள் வந்து 18 கோடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டா இப்போ திரும்ப சென்னைட்டு கேட்பாங்க, திரும்ப நீங்கள் அதே ஆர்டிஎம் கார்டை வச்சு நீங்கள் ஷிவம் துபே வாங்க போகிறீங்களா அப்படின்னு. இப்போது நம்மளோட டிசிஷன் தான் 18 கோடி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ண அவரை வாங்கலாம், இல்லை அப்படின்னா 18 கோடிக்கு வந்து அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளேயர்ஸுக்கு வந்து வேல்யூ திருப்பி இன்க்ரீஸ் பண்ண உதவும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு பிளேயர் வந்து மைண்டில் வச்சுருப்போம், ஸோ இந்த பிளேயருக்கு வந்து ஒரு 10 கோடி ஒதுக்கி வச்சுருப்போம் அப்படின்னு. ஆனால் அந்த பிளேயர் வந்து ஒரு 5 கோடி 6 கோடிக்கே வந்து ஃபைனலிஸ்ட் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த 6 கோடி ஆர்டிஎம் யார் சொன்னாலும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தது 10 கோடிக்கு இந்த பிளேயருக்கு வந்து நம்ம வேல்யூ பண்ணி வச்சுருப்போம். ஆனால் 6 கோடிக்கு முடியும் போது ஸோ நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிஎம் வந்து இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா, ஸோ அந்த டீம் பிளேயர் தான் நாங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம்னா 6 கோடிக்கு அவங்க எடுத்துருவாங்க, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ திரும்ப நம்மகிட்ட கேட்கும்போது ஸோ அந்த பிளேயருக்கு வந்து நம்ம 10 கோடி ஒதுக்கி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து நான் சொல்லுவேன், இல்லை 6 கோடி இல்லை, நான் வந்து 10 கோடி சொல்கிறேன், இல்லாட்டி 8 கோடி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களோட பர்ஸ் வேலையும் பார்த்துட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களோட பர்ஸ் வேலையும் எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். இல்லை அந்த பிளேயருக்கு வந்து 8 கோடி தரேன், ஃபைனாக என்னால் முடியும், இல்லை 10 கோடினா 10 கோடி தரேன். ஸோ இதற்கடுத்தும் அவங்க வேணும்னா அந்த பிளேயர் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா 10 கோடிக்கு அந்த பிளேயர் நம்ம வாங்கலாம். ஸோ
ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ நடக்கக்கூடிய ஆக்ஷனில் வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஆக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு முடிவில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து எத்தனை பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ண போகிறாங்க, அதில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்கேப்டு பிளேயரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இன்னொரு ரோலே கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ அன்கேப்டு பிளேயரில் வந்து நம்ம இந்தியன் பிளேயர் மட்டும் தான் வந்து இருக்க முடியும்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ கேப்டு பிளேயர் வந்து 5 வருஷம் வந்து பிசிசிஐ வந்து டைரக்ட் கான்டாக்டில் இல்லை அப்படின்னா, ஸோ கான்டாக்ட்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ தோனி வந்து 2019 அடுத்து கான்டாக்டில் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் தோனி வந்து எலிஜிபிள்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தோனிக்காக ரூலை கொண்டு வந்துருக்காங்க. அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் தோனி வந்து இந்த வருஷம் விளையாடுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் வந்து ஃபாரின் பிளேயருக்கு ஏன் இல்லை? ஸோ அதுலேயும் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஃபாஃபா இருக்கட்டும், நரேனா இருக்கட்டும், இவங்களும் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ அவங்களும் உள்ளே கொண்டு வரலாம்ல, ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு வந்து பிசிசிஐல தெளிவான விளக்கம் இல்லை. இது ஒன்லி ஃபார் கேப்டு பிளேயர், அதாவது இந்தியன் பிளேயர் மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து மெகா ஆக்ஷன் வர மாட்டாங்க, டேரெக்டாக மினி ஆக்ஷன் மட்டும் தான் வராங்க. ஸோ பல்காக ஒரு அமௌண்ட்டை தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதற்கு எல்லாமே ஆப் வைக்கிற மாதிரி தான் இப்போது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு தான் கண்டிப்பாக சொன்னோம். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எஸ், மெகா ஆக்ஷனுக்கு நம்ம நேம் கொடுத்தா மட்டும் தான் மினி ஆக்ஷனுக்கு அவங்க வர முடியும். ஸோ குறிப்பாக வந்து அவங்க வந்து மெகா ஆக்ஷனுக்கும் மினி ஆக்ஷனும் வந்த பிறகு அதற்கடுத்து வந்து அவங்க ப்ராப்பர் ரீசன் இருக்குது. ஸோ காயம் அடைஞ்சிட்டாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபேமிலி சிச்சுவேஷன், ஸோ அதனால் வர முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கிரிக்கெட் போர்டுக்கிட்ட வந்து ப்ராப்பராக வந்து லெட்டர் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அதை தவிர்த்து வந்து ஆக்ஷன் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் வரலன்ற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து 2 வருஷம் பேன்ன்றது நல்ல விஷயம் தான். அது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே அதை வரவேற்கிறேன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுற ரூல்ஸில் எந்த ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஆர்டிஎம்மில் வந்து இன்னும் கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அன்கேப்டு பிளேயர். ஸோ அன்கேப்டு பிளேயர் வந்து 4th and 5th டவுனில் வைக்க முடியுமா? ஸோ அதுக்கும் ப்ராப்பராக இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய இந்தியா சீரீஸ், அதில் இந்தியா வந்து அடுத்து வந்து நம்ம பங்களாதேஷ் விளையாட போகிறாங்க. அதில் வந்து அன்கேப்டு பிளேயராக சொல்கிறக்குள்ள நிறைய பேர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும் அண்டு மயங்க் யாதவாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து கேப்டு பிளேயர் மாறிடுவாங்களே. இப்போ அவங்களாம் வந்து இந்த அன்கேப்டு ரூலில் வந்து உட்காருவாங்களா? ஸோ அவங்களாம் அன்கேப்டு பிளேயரை வந்து சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது யார் யாரெல்லாம் கேப்டு பிளேயர், யார் யாரெல்லாம் அன்கேப்டு பிளேயர்னு தெரியும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு இந்தியன் டீமுக்காக வந்து அன்கேப்டு பிளேயர் கேப்டு பிளேயராக மாறினா கூட இந்த ஆக்ஷனுக்கு வந்து அவங்க வந்து அன்கேப்டு பிளேயராக தான் வந்து கருதப்படுவாங்கன்னு தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இப்போ வந்திருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம பிசிசி சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ்க்கு கொடுத்துருக்க டைம். ஸோ அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்குள்ளே நீங்கள் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ண போகிறீங்க, ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை நீங்கள் ஆர்டிஎம்மில் எடுக்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. ஆர்டிஎம்மில் எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறேன்னு அவங்க சொல்ல போகிறதில்ல. ஸோ ரிட்டைன்டு பிளேயர் லிஸ்ட்டு கொடுக்கணும், அது மட்டும் தான் வந்து அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள். ஸோ அதற்கடுத்து வந்து மெகா ஆக்ஷனுக்கு அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்போ போல நடக்கும். ஸோ மெகா ஆக்ஷன் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த வருடம் நடக்கக்கூடிய மெகா ஆக்ஷன் வந்து லைவ் வந்து மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் டைம் இருந்தோட அதிகமாக தான் இருக்கும். அதாவது வியூவர்ஸ் வாட்சிங் மெம்பர்ஸ் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ லாஸ்ட் டைம் காட்டில் இந்த தடவை தான் வந்து மெகா ஆக்ஷன் எவ்வளோ விறுவிறுப்பாக நடக்கும்போது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து லைவாக பார்க்குறதுக்காக நிறையா பேர் உட்காந்துருக்காங்க. இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வந்த பிறகு எந்தெந்த ஃப்ரான்ச்சைஸ், எந்தெந்த டீம்ஸ், எந்தெந்த பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதற்கு அடுத்து தான் நம்ம ஆக்ஷனில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை தவிர்த்து ஸோ சிஎஸ்கேவாக இருக்கட்டும், எம்ஏஆர் இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும் அண்ட் கேகேஆர், ஸோ இவங்களாம் வந்து எந்தெந்த பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ரிட்டைன் பண்ணலாம் தெரிஞ்ச மற்ற பிளேயர்ஸை ரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண பிளேயரில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஆர்டிஎம்மில் வாங்குற அதிக வாய்ப்பு இருக்குன்றதான் நம்ம தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்காக கொடுக்க நான் காத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ இத்தனை முடிச்சு நம்ம அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுறது சண்முகம்.